அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 2023ஆம் ஆண்டு காப்போத்த சாதாரண தரப்பரீட்சை வினாத்தாளினை ஏ பார்ட் பி பார்ட் இரண்டினையும் புள்ளியிடல் திட்டத்துடன் விரிவாக பார்க்க போகின்றோம். முதலாவது பகுதி ஏ. எல்லா வினாக்களுக்கும் விடைகளை இவ்வினாத்தாளிலேயே எழுதுக. பயின்ற பெருமானம் 22/7 என்று எடுக்க சொல்லி அவங்களே தந்திருக்காங்க. முதலாவது வினா, 12% ஆண்டு இறை சதவீதத்தை அளவிடும் ஒரு குறித்த நகர சபையின் எல்லைகளினுள்ளே இருக்கும் ஒரு கடையின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 24,000 ஆகும். ஒரு ஆண்டுக்காக செலுத்த வேண்டிய இறை யாது? இங்கு நேரடியாக புள்ளியிடல் திட்டத்துடன் தான் நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். இது வினாத்தால் செய்வதற்கான நேரமில்லை, செய்தபின் விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கான நேரம். ஆகவே விடைகள் இருப்பது உங்களுக்கு எந்தவித இடையூறையும் ஏற்படுத்தாது என்று நினைக்கிறேன். இங்கு 12% ஆண்டு இறை சதவீதம் அறவிடும் ஒரு குறித்த நகர சபையின் எல்லைகளில் இருக்கும் ஒரு கடையின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 24,000. ஆண்டு இறை சதவீதம் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம். அவ்வாறெனில் நாங்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை. சில நேரங்களில் இங்கு மாத இறை சதவீதம் என்றால் நான் கேட்டு ஒரு ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய என்று கேட்டால் நாங்கள் மாதத்தை கண்டு அதுக்கு பிறகு 12ஆல் பெருக்கி அதை ஆண்டாக மாற்றுவோம். இங்கே எதுவும் இல்லை. நேரடியாக 24,000 ரூபாவை 12% எழுதுறது என்னென்னு தெரியும். 12% என்றது 12/100. இதை மொத்த ஆண்டு பெருமானத்தால் பிரிக்கிறது. அவ்வாண்டுக்கான இறைவரியாக இருக்கும். முதலாவது மிக இலகுவான கேள்வி. முக்கோணி ஏபிசியின் பக்கம் ஏபியானது டிக்கு நீட்டப்பட்டுள்ளது. உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. உங்களுக்கு தெரியும், ஒரு புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இது ஒரு தேற்றம். புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். 2x + 3x என்றது இந்த 2x + xன்றது 120 சமன். இங்கே x = 40. இதை நேரடியாக போட்டாலே புள்ளி வழங்க சொல்லியிருக்குது. இதுக்கு எந்தவித செய்க வழிக்கும் மார்க்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி தான் இந்த கல்வியிலையும் எந்தவித செய்க வழிக்கும் மார்க்ஸ் கொடுக்கல. நேரடியாக செய்தாலே சரின்னு போட்டிருக்கு. சில பேர் 3x மட்டும் போட்டு இதை மட்டும் எழுதி 3x = 120 மட்டும் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்குது. இப்படி எழுதியிருந்தால் இந்த 3ஐயும் கூட்ட 180 வரும். அப்படியும் காணலாம். அதுக்கும் ஒரு மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கு. இங்கே செய்க வழி அவைகள் எதிர்பார்க்கணுமோ இல்லையோ ஒரு லைன் எழுதுறது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சில நேரங்களில் ஸ்கீம் மாறும். சில நேரங்களில் செய்ய வழி எதிர்பார்ப்பாங்க, சில நேரங்களில் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதோட நீங்கள் எல்லாம் விஷயம் தெரிஞ்சுமே சில வேளை எக்ஸை 50 போட்டுங்க விட போயிட்டு தச்சும் நீங்கள் x + 2x 120 போட்டு விட பிழைச்சா கூட ஒரு மார்க்ஸ் வரும். அதோட x + 2x என்று எழுத வைக்க ஒரு காலமாக பிழையும் விட மாட்டீங்க. உங்களுடைய வசதி. பின்வரும் அச்சர கணித உறுப்புகளின் பொது மடங்குகளுள் சிறியதை காண்க. இங்கே எதுக்கு பொது காரணிகளில் பொது மடங்கில் சிறியதை கேட்டிருக்குதுன்னு பார்த்தா என்னென்னா 8xy 2xy² 12y. முதல்ல என்ன செய்யணும்டா, இதில் என்னென்ன இருக்குது? 8 இருக்குது, x இருக்குது, y இருக்குது. இதுக்கெல்லாம் இவ்வளோ டைம் எடுக்கிறதில்ல. ஒரு கேள்வி நான் எக்ஸ்பிளைனுக்காண்டி கொஞ்சம் நாலேஜுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த கேள்வி செய்யக்கூடிய இருக்குது. இதில் என்னென்னா 8, 2, 12
இது மூன்றுக்கும் பொதுக்கான சிறிது காணும். நீங்கள் முந்தியெல்லாம் ஒரு படித்தோம், ஒரு வழியுமே இல்லை உங்களுக்கு செய்ய வழி இல்லைன்னா அந்த முந்தி ஒரு படிச்சுப்பீங்களே, 2 பிரித்து சின்ன வயசில் செய்கிறது. 2 பிரித்து 2 1 3 2 பிரித்து 1 1 3 இனி 3 பிரித்து 1 இப்படி 1 1 வரும் பிறகு 8 4 4 8 3 24. இது வேலுக்கான பொது காரணிகளின் சிறியது 24. ஆனால் இது இப்படியா செய்வோம், ஈஸியாக செய்யலாம். இது 2 3ஆம் அடுக்கு, இது 2 1ஆம் அடுக்கு, இது 2 2ஆம் அடுக்குன்ற 3. இதுக்குள்ளே இருந்து பொது காரணிகள் சிறியதுக்கு பார்க்குறதுக்கு இதில் பெரிய அதில் இருந்தால் 2 3, அடுத்தது 3 24 ஈஸியாக கண்டுருவோம். சரியா? மற்றது எக்ஸ் பார்த்தா எக்ஸில் ஒன்று தான் இருக்குது. எக்ஸ் ஒய் ஸ்கேட் ஒய், இந்த ஒய் ஸ்கேட் ஒயில் பெரிய இல்லையார் ஒய் ஸ்கேட். அப்போ இதுதான் இங்கே வரப்போகிற பொது காரணிகள் சிறியதான். அப்போ என்ன சேர்த்துறதுக்கு 24xy ஸ்கேட். இதுதான் ஆன்சர். ஈஸியாக செய்யலாம், டீப் நாலேஜுக்காண்டி கிளியராக. அடுத்த 4வது கேள்வி, ஏபிசிடி ஒரு இணைகரமாகும். ஏபிசிடி ஒரு இணைகரம்னா என்ன? இதுக்கு இது சமாந்தரம், இதுக்கு இது சமாந்தரம். பிசியானது இ மீது டிஇ சமாந்தரம் ஏசி, டிஇ சமாந்தரம் ஏசி. இவ்வுருவில் முக்கோணம் இருக்குமாறு இவ்வுருவில் முக்கோணம் டிசியின் பரப்பளவுக்கு சமனான, டிசியின் பரப்பளவுண்டா இது இதுன்ற பரப்பளவுக்கு சமனான முக்கோணியில் கேட்டு. சரி, இங்கே பாருங்க, இது சமாந்திரம், இதுக்கு இது சமாந்திரம், இதுக்கு இது சமாந்திரம். அப்போ நான் ஒரு சோடி எதிர்பார்க்குங்க சமாந்திரம். அப்போ இது ஒரு இணைகரம். இணைகரத்தின் மூளை விட்டங்கள் என்ன செய்யும்? பரப்பளவை இது சமகூரிடும். அப்போ இது ஒரு இணைகரம், இது அது மூளை விட்டம் உண்டைக்க இது இந்த பரப்பளவுக்கு சமனானது டக்கண்டு வருது. இங்கே ஏ முக்கோணம் ஏடிசி, இது முக்கோணம் ஏடிசி. இது ஒரு இணைகரம். அப்போ இது இந்த பரப்பளவுக்கு இது சமன், இது சமன். அப்போ என்ன வருது? இப்போ இந்த முக்கோணியம் வந்துட்டு, இது முக்கோணம் ஏபிசி. ஓகே, இப்போ இது ஒரு இணைகரம். டபடியா இந்த பக்கம் இந்த பக்கத்து சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்து சமன். இது ஒரு இணைகரம். டபடியா இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். சரி, இப்போ பாருங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இது பொது பக்கம். அப்போ இந்த 2 முக்கோணியும் என்ன? ஒன்று ஒத்த முக்கோணி. அதை வச்சும் இதுவும் சமன்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு முறை உங்களோட ஐடியாக்காண்டி சும்மா 2-3 முறை செய்கிறேன். இந்த கேள்வி செய்யறதுக்குள்ள டைம்லாம் எடுக்காது, சும்மா நாலேஜுக்காண்டி. சரியா? அப்போ இதுவே சொல்லலாம், இந்த 2 முக்கோணியும் ஓகே. இந்த 2 முக்கோணியும் எல்லோரும் கூடுதலாக கண்டுபிடிச்சிருங்க. அப்போ ஜாதீனம் சரியான முக்கோணிக்கு 1 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கான். நீங்கள் என்ன செய்றீங்க? இதுவும் சரி இதுவும் சரின்ட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ், சாரி 1 மார்க்ஸ் வந்துட போகுது. அடுத்த 1 மார்க்ஸ் எங்கே வரப்போகுது? இந்த தேற்றத்தில் பொது அடி பாருங்கள், இதுவும் பொது அடி இதுவும் பொது அடி. அப்போ இந்த முக்கோணத்தின் பரப்பளவு இந்த முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமன். ஏடிசிடி பிடிசிக்கு சமன். இப்போ இதெல்லாம் இவ்வளோ கேள்வி எடுக்க டக்குன்னு செய்யலாம். ஆனால் நான் சொல்கிறதுலேங்க வேறு இடங்களையும் பயன்பட போகுது, செகண்ட் பார்ட்லேயும் பயன்படுத்த போகுது. அப்போ என்ன செய்யலாம்? பிடிசின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. 3 தான் கேட்டிருக்கேன். இவ்வளோ மொழின்னு என்ன 2 மார்க்ஸ் உங்களோட அடுத்த நுழைச்சிக்காண்டி. இப்போ இதுவும் இந்த பிறப்பும் சமன். அப்போ ஏபிடியும் பெறப்போகுது. அப்போ என்ன?
இந்த 4 விடையும் பொருத்தமான விடை. இதில் ஏதாச்சும் 2 எழுதினா 1 மார்க்ஸும், ஏதாச்சும் 3 எழுதினா 2 மார்க்ஸும் கொடுக்க. நீங்கள் இந்த 3மே சரியாக எழுதுறீங்க, இன்னொன்று பிள்ளையா ஒரு முக்கோணி எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் இல்லை. கவனமாக இருந்துக்கணும். விட தெரிஞ்சால் சரின்னா மட்டும் எழுதுங்க. கெஸ்ஸில் 3 கேட்டிருக்காங்க அப்படி எழுத வேணும். சரியா? இப்படி 3 விடை எழுதுறீங்க, அதில் 2 சரின்னா 1 மார்க்ஸ் வரும். நீங்கள் 4 எழுதி போட்டு 4வது பிள்ளையாக எழுதுறீங்கன்னா ஃபுல் மார்க்ஸும் இல்லை. சரியா? ஓகே. லோக் 4x = 3 எக்ஸுன்ற பெருமானம். லொக்கை சுட்டியாக மாற்றணும். 4 3ஆம் அடுக்கு எக்ஸ், இதான் லொக்கை சுட்டியாக மாற்ற. இதில் இருக்க இது அப்படியே வரும், இங்கே இருக்கிறது மேலே வரும், இது இங்கே போகும். இவ்வளோதான். அப்போ எக்ஸ் என்ன? 4 3 64. வெரி சிம்பிள். 5 கேள்வியாக பார்ப்போம். இது பார்த்துக்கிட்டு போவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 5 தானே என்றிட்டு அப்படி இல்லை. அடுத்த வீடியோவில் பாருங்கள். நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாம் பார்த்து முடிக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் அடுத்த 5 இருக்கும். இப்படி முழு பேப்பருமே செய்திருப்போம். எல்லாம் சிம்பிளாக நீட்டாக வடிவாக. எதுவும் டவுட்டுன்னா பர்சனலாக கூட கேளுங்க. சரி, இவ்வளோதான்.